எனக்கு லைட் போடலன்னு கூட நம்ம ஃபேமஸ் என்னைக்கும் நீங்க பார்த்து நீங்க போடணும். இன்னும் ஆயிட்டே இருக்குது, நான் காட்டுறேன். அவர் சாப்பிட இன்னும் கோயம்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு பத்தாத போட போது. ஓகே, பக்கோடா குழம்பு நானே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். தலைவர் அவர் மசாலா பக்கோடா குழம்பு இல்ல சார், பக்கோடா குழம்பு. பக்கோடா குழம்பு. ஆமா, வெங்காயம். ஆமா, அந்த கோவத்துல என்னென்ன சொல்லுவாங்க விடுமா, நம்ம பாத்துக்கலாம். என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இன்னைக்கு இன்னமும் சாப்பிடுற மாதிரி இருக்குது. அப்ப ரெண்டு எடுத்து விட்டுறோம். என்ன தலைவா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சார் இன்னைக்கு பக்கோடா குழம்பு போட போறேன். போட போறீங்களா? ஆமா, கேட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இந்த தாட்டி வித்தியாசமா கறி இல்லாத பக்கோடா குழம்பு. பக்கோடா குழம்பா? ஆமா, இது பக்கடான்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, வெங்காயம் பக்கடான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது கடையில பேக்கரியில விக்கிற கடையில விக்கிறது. ஓகே ஓகே, அத வாங்கி குழம்பு வைக்க போறீங்களா? ஆமா சார். என்ன காய்க்கு குழம்பு வச்சு காய்க்கு எல்லாம் மொத்தமா போடலாம். ஆனா இந்த குழம்பு வச்சு பாத்துருக்கோம். இது வந்து பக்கடா வந்து உடம்புக்கு நல்லதுதான், நல்ல சோறு வாங்கும். சாப்பிடாதவங்க கூட ஒரு தட்டுக்கு மேல சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பாடு நிறைய செய்யணும்ன்றீங்க? ஆமா, கண்டிப்பா. ஓகே ஓகே, சுடுசோறுல போட்டோம்னா அதுக்கு மேல இருக்கும். நம்ம மசாலா போட்டு செய்யறதுனால நல்லா கேக்கும். இப்போ அதாவது நான் கூட இன்னொன்னு குழம்பு வச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாத்துருக்கேன். பக்கோடா குழம்பு வந்து உலக வரலாற்றுல இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குழம்பு வந்து அவங்க தமிழ்நாடு மொத்தம் பார்க்க போது, நம்ம இந்திய நாடு பார்க்க போது, கர்நாடகா, கேரளா எல்லா நாடும் பார்க்க போறாங்க. இந்த பக்கோடா குழம்பு வந்து எங்க அம்மா சின்ன வயசுல பண்ணி கொடுத்தாங்க. இது என்ன கறி மீன் காய் எதுவும் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம கறி மீன் கூட அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. ஆனா இந்த பக்கோடால அவ்வளவு இருக்குது. அப்படியா? ஏன்னா அது வெங்காயம் போட்டி அந்த மாவு போட்டி எல்லாம் செய்யறாங்கல்ல, அதனால அந்த காய்கறி எல்லாம் மொத்தமா போட்டி அந்த பக்கோடா குழம்பு வறுத்துட்டு தண்ணி ஊத்தி குழம்பு வச்சா சோறு கிடைக்காது சார். தாத்தாக்கு சோறு கிடைக்குமா? நீங்க கிடைக்காதா? கொடுக்க மாட்டாங்களா? சும்மா வேலை செய்ய வைக்கிறாங்க. பக்கோடா குழம்பு வந்து தெரிய போகுது. இப்ப வந்து என்ன போட்டேன் அதே மாதிரி ஒரு கடு. ஓகே, மக்கள் நல்லா சவுண்டா வரணும், நல்லா பாத்துங்க. பக்கோடா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. இடிச்ச பூண்டா? இடிச்ச பூண்டு. ஓகே, ஏன்னா நல்ல வாசனை வரச்சு. பூண்டு எவ்வளவு கூட போடலாம். ஆனா ஏன்னா நம்மளுக்கு வந்து வாயுக்கு இருந்தா கூட அந்த பூண்டு வந்து அதுக்கெல்லாம் நல்லா கேக்கும். சில பேர் என்ன சொன்னா, என்ன நடு ரோட்ல பாடிக்கின்னு போகுதுன்னு ஒருத்தர் கேட்பாரு. அது கிறிஸ்டன் போறாருப்பா உடுப்பான்னு சொல்லிடுவாங்க சில பேர் மக்கள். இப்ப போட்ட உடனே அதே பகட மாறி போச்சு பாரு. அப்புறம் அது போட்ட உடனே வாசனை வந்துருக்கு பாரு. அப்புறம் கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் எவ்வளவு அரிஞ்சு போட முடியுமோ நம்ம போடலாம். ஆனா இப்ப 4 கிலோ 5 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபாய் விற்கிறனால நாங்க வெங்காயம் ஒரு 4 கிலோ வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, இந்த பகட குழம்பு எப்படி கேட்க போகுதுப்பா. இப்ப பகோடாக்கு நம்ம மசாலாவா? ஆமா, நம்ம மசாலா போட்டதான் நல்லா கேக்கும். ஆமா, தொத்திலி பேசுறவங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அந்த கோவத்துல என்னென்ன சொல்லுவாங்க விடுமா, நம்ம பாத்துக்கலாம். என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இன்னைக்கு இன்னமும் சாப்பிடுற மாதிரி இருக்குது. நல்ல கோவமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம மசாலா செய்யற வேலை. வாய் திக்கி பேசுறவங்க கூட நல்ல ஜோர பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், தக்காளி, அப்படியே கத்திரிக்காய். பகோடா குழம்புக்கு அப்படியே எண்ணெயில விடணும். அப்புறம் ஒரு 2-3 பீன்ஸ் இருந்தா அறுத்து போடணும். ஆமா, பீன்பி போடு. இதெல்லாம் கேரளா, தெலுங்கு, தமிழ், உருது அதெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன நம்ம போடுற ஐட்டம் அவர் போடுறாரு, என்ன நம்ம ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு என்னன்னு கேப்ப போறாங்க. அந்த பக்கம் ஸ்பெஷல். ஆமா, அதெல்லாம் கப்ப கஞ்சி எல்லாம் நம்ம இது சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வந்து மரவள்ளிக்கிழங்குல வந்து இதே மாதிரி தான் செய்வாங்க. ஆமா, கேரளக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்குல்ல, அது கப்பு கஞ்சியில செய்வாங்க. அதெல்லாம் பலம் அதிகம். அதுல இருந்து வர்றதுதான் சிப்ஸ் போடுறாங்க. நம்ம ஊர்ல வருதுன்னா ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருக்கும் அது மூட்டை. ஆமா, அந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அவ்வளவு டேஸ்ட். சும்மா ஒரு பீச்சுக்கு போறவங்க, இல்ல கடலுக்கு போறவங்க, இல்ல இளம் ஜோடி போறவங்க, ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும் சாப்பிடறதுக்கு மட்டும் அது வருது.
ஆனா மத்த சத்தான பொருள் அவங்க தான் சாப்பிடுறது. கேரளக்காரங்க தான். அந்த உருளைக்கிழங்கு அந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து சாப்பிட்ட உடனே அவங்களுக்கும் கோவம் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மூலத்தை எடுப்பாங்க, டம்ம 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 சுத்தி 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 அடிப்பாங்க. சந்திரலேக்கா சந்திரலேக்கால சண்டமேளா சண்டமேளா. இப்ப வந்து எல்லா ஊர்ல வந்து அந்த சண்டமேளா தான் வருது. நம்ம நாட்டு வெடி மூலம் வர மாட்டேங்குது. ஆமா, எல்லாம் நம்ம இது மறந்துட்டாங்க. நம்ம ஆளு கூட மறக்க மாட்டாங்க. ஆனா அடி சமய ஊயும். ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அவங்க வந்து சிங்கம் பட்டை போட்டிக்குன்னு வரனால அவங்க சட்டை கழிச்சுன்னு அடிக்கிறாங்க. டங்க 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 டங்கன்னா சாமி வர அருள் வர மாதிரி. அது வந்து கேரளால வந்து அந்த காலத்துல அந்த விலங்கு விரட்டுறதுக்காக பயன்படுத்தினாங்கல்ல. ஆமா, காட்டு விலங்கு வரதுக்காக அதை அடிச்சு அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அது இப்ப ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. அதை பம்ப் இப்ப யூஸ் பண்றாங்க. ஆனா ஈஸ்வரன் கோயில் சொன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும். ஆமா, வருதுன்னா ஈஸ்வரன் வருதுன்னா ஏன்னா பட்டை கிட்ட போட்டு டன் சக்கி அடிச்சுக்கின்னு டம்ம 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 அடிச்சுக்கின்னு வராங்க. இப்ப வந்து நல்ல கன்னியாலத்துக்கு கூட அது வர ஆரம்பிச்சு. நாய் தூர்ஜா நாகல் படஜா இது நல்லா வந்து வதக்கணும். ஆமா, அந்த கேரளா கோயம்புக்கும் எங்க கோயம்புக்கும் வித்தியாசம் வேற ஊந்துரும். ஆமா, இதுல வந்து கறி கிரி கூட சேர்க்க வேணாம். இது வந்து இது கறிக்கு பதில் தான் நம்ம வெங்காயம் பக்கடா. ஆமா, இதெல்லாம் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் செஞ்சு போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கார அம்மா கொடுப்பாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா என் வீட்டுக்கார அம்மா தெரியுமா, என்னைக்கு இருந்தா கூட என் பகட கோயம்பு சரி எந்த கோயம்பு சரி வச்சாலும் நான் உட்காந்துதான் கோயம்பு ருசி வரும். ருசி இல்ல. ஆமா, கோயம்புல நீ தான் அங்க அம்மா வைக்க மாட்டாங்களா? நீ தானா? சோறு கூட அதுக்கு வடிக்க தெரியாது. சோறு எப்படி பதம் பிடிக்கணும் கூட தெரியாது. எனக்கு கொஞ்சம் வந்து நொந்து போட்ட கூட அந்த சோறு நான் தின்ன மாட்டேன். அப்படி அள்ளி போட்டா மல்லி பாட்டமா இருக்கணும். அது மேல கோயம்பு வச்சோன்னா அள்ளி தின்ற மாதிரி இருக்கணும். ஹோட்டலும் சரி எங்கேயும் போனாலும் சரி கொஞ்சம் நொந்தி போன அரிசி மாதிரி இருந்தா நான் சாப்பிட மாட்டேன். இல்ல உப்பு கஞ்சி போட்டி கொடு, நான் குடிச்சுக்கிறேன். ஒரு மிளகா குடிச்சிட்டு அந்த சோறு நொந்தி போச்சுன்னா அதுல ஒரு பாக்கெட் தயிர் ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு அதுல வந்து காஞ்ச மிளகா நம்ம பச்சை மிளகா இருக்குதுல அறுத்துட்டு உப்பு வச்சு கொஞ்சம் எண்ணெயில வதக்கி எடுத்துக்கணும். அப்படி வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா அருமையா இருக்கும். ஆமா, இந்த பகட கோயம்பு சாப்பிடுறவங்க பகடாவே கிடைக்காது நம்ம பேட்டரி கடையில. கண்டிப்பா ரேட்டு ஜாஸ்தி. இப்பவே 30 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஒரு இடத்துல 20 ரூபாய், ஒரு இடத்துல 30 ரூபாய் சொல்றாங்க. நான் தெரியாத இடத்துல 30 ரூபாய் வாங்கிட்டேன். 100 பகடா. அப்படியே மாதிரி 100க்கு 100 200 வாங்கிட்டேன். ஏன்னா புள்ளங்க இருக்குது இல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இஞ்சி மாதிரி சாப்பிடணும். இருக்கிற பட்டவன் என்னைக்கும் சாப்பிட மாட்டான், இல்லாத பட்டவன் தான் சாப்பிடுவான். ஆமா, இருக்கிற பட்டம் இன்னும் 4 ரூபாய் சேர்த்துனா இன்னொரு வசந்த மாளிகை வாங்கலன்னு பாக்குறான். இல்ல இன்னொரு பொண்டாடி எதுனா சைட்ல வர்றது எல்லாம் பிடிக்கிறதுக்கு பாப்பான். நாங்க இல்லாத பட்டவங்க அப்படி கிடையாது. வர்ற வரைக்கும் அடிச்சு தின்னுவோம், போற வரைக்கும் பாப்போம். என்னத்த போய் என்னத்த வாரி போடுவாங்க. அண்ணாக்கார கூட விட மாட்டேன்றாங்க, 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் பிச்சை எடுத்துக்கிறாங்களா. அப்ப சம்பாரிச்சு என்ன பண்ண போகுது? வாய்க்கு இருக்க சொல்ல இப்போ தின்னுட்டு இருக்கட்டும். பகட போட்டுடலாம். ஓகே, பக்கடா இந்த பாருங்க. பக்கடா கடையில விக்கிற பக்கடா தான். வெங்காயம் பக்கடா தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது கொஞ்சம் நசுக்கிட்டு அத கவர்ல நசுக்கிடணும். 200 போறீங்களா? ஆமா, 200 போடணும். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கிடைக்கணும். சாப்பாட்டே காமிக்க மாட்டேங்க, ரஞ்சன் மூஞ்சியே காமிக்கிறேன்றாங்க. அதை பாத்துங்க. மசாலா போட்டா என்ன வாசனை வரும் தெரியல. இரு மசாலா போடுற ஐயா. பப்பில பானி பரு சம்பு. இப்போ நம்ம மசாலா போட்ட உடனே நம்ம கலந்து மாறிவிடும். இப்போ எப்படி கேக் பார். பகட கோயம்பு பூச்சிக்கீரை தொப்பு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊத்திடலாம். ஓகே.
பானி போடு. கரிசல் புளியும் போடணுமா? ஆமாய்யா. ஓகே ஓகே. அது கொஞ்சம் வதக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கிறேன். தண்ணி ஊத்தி எலுமிச்சை பழம் போடலாம், புளி ஊத்தலாமா? ஆமா. எது வேணா போடலாம். ஆமா. இன்னும் புளி நல்லா இருக்கும். पानी नको ना बोले देखो नहीं कितने किलो धान धान रही तो அதுல கொஞ்சம் புளி கோயம்பு, கொஞ்சம் புளி புளி கரைச்சி கொஞ்சம் ஊத்தணும். ஏன்னா டேஸ்ட் அதிகமா வரும். புளி கடிக்கலன்னா கூட ஒரு எலுமிச்சை பழம். ஆமா. எவ்வளவு புளிப்பு எவ்வளவு கஷ்டமான பொருள் தின்றாங்களோ, பாவக்காய் புளி அதெல்லாம் சாப்பிடறாங்களோ, சுகர் பிபி எதுவுமே கிடையாது. பாவக்காய் பெண்ண ரேட்ல போகுது தெரியுமா? ஆமா. அதெல்லாம் ஆயிருங்க நல்லா சாப்பிடுவாங்க. எண்ணெயில ஊட்டிட்டு அதுல வந்து இப்ப பகடை கூட ஊழுது. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சிட்டு அந்த பகடால ஊத்தணும். இப்ப பாக்குறதுக்கு கறி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சண்டை நிக்குதுல்ல, கறி மாதிரி தான் இருக்கும். இது சுடுசோறுல போட்டு சாப்பிட்டாங்கன்னா சோறு கிடைக்காது. முடிஞ்சதா? ஐயா முடிஞ்சது. பகட குழம்பு. ஓகே, இறங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே. ये तकरीबन तक नान निकले मार खाना के दे खाना क्या करे खबर हां जरा उठ ले उठी पड़े அந்த வாசனை மசாலா வாசனை பாரு எவ்வளவு தூரம் வருது. வருது. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து பீன்ஸ் அவரைக்காய் அதெல்லாம் போட்டு அந்த பகடா போட்டு நம்ம மசாலா போட்டு செஞ்சதுன்னா வாசனை பாரு என் மூக்கே தெலுக்குது. பசி எடுத்துக்கிச்சு. இப்போ வாசனை வந்து பசி எடுத்துச்சா? ஆமா. ஓகே, இப்போ வந்து நானே சாப்பிட்டு பாக்குறேன். போதும் தலைவரே. முதல்ல புளிச்சுக்கிறவா நம்ம இதுவா சார்? பகடா பகடா தான். பகடா எங்க கேக்குது பாரு. நீதான் சொல்லணும் சார். உப்பு நான் சாப்பிட்டா எனக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. உப்பு இல்லன்னு சொன்னா கூட நான் போட்டேன். இப்போ நம்ம பகடா கோயம்பு இதுல காய் கறி எல்லாம் போட்டு வெளியே தான் விக்கிறாங்க பேக்கரி கடையில. அந்த பகடா வெங்காயம் பகடா சொன்னா கூட கொடுப்பாங்க. 100 200 கூட வாங்கி நம்ம கோயம்பு பண்ணலாம். நம்ம மசாலா போட்டு நல்லா செஞ்சிருக்கிற உருளைக்கிழங்கு அப்படியே கத்திரிக்காய் பீன்ஸ் அப்புறம் வந்து அவரைக்காய் அப்படியே வெங்காயம் நம்ம இது கத்திரிக்காய் நம்ம புது சமையல் ஐயா சாப்பிட போறாங்க. ரொம்ப நாள சாப்பிடறதுனால அவருக்கு அவர் டேஸ்ட் பண்றதுக்கு நான் பகடா கோயம்பு கொடுக்குறேன். அதனால வந்து கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிட்டு பாக்குறேன். தட்டக்கூடாது, அப்படியே வீடியோ இருக்கட்டும். ஜூர்ஜா சுடுசோறுல போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம விஜயகாந்த் மாதிரி 1.5 டன் அடிக்கும். அதனால எல்லாம் போயிடுங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும். சாருக்கு ரொம்ப கோவம் வரப்போது. ஐயா உப்பு கரெக்டா இருந்தா நம்ம மசாலா போட்டது நம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருக்கு. இந்த பக்கோடா வாசனை வருது. பக்கோடா வாசனை வரும். இந்த பக்கோடா எண்ணெயில வந்து மசாலால மிக்ஸ் ஆகி அப்படியே. ஐயா பத்தி கேக்குறாங்க, ஐயா நீங்க என்ன ஊர்ல வந்து இவரு ஃபேமஸ் பண்ணிட்டீங்க, எப்ப பார்த்தாலும் எங்க கலெக்டர் கூட போயிருக்கும் போல் தெரியுது. ஐயா இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து இவர் செய்யறாரு, நல்லா பேசுறாரு, நல்லா செய்யறாரு. அவர் எங்க இருக்குன்னு நான் திருப்பூர்ல இருக்கிறாங்க. ஐயா வருவாங்க, சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல. நல்லா நாங்க விரும்பி எங்க பொருள் போட்டு நாங்க சாப்பிட வைப்போம். அவரு கறி சாப்பிடலனாலதான் இப்ப பக்கடா கொண்டு போட்டு கொடுத்துக்கிறேன் நானு. அவர் வந்து காலைல வந்து ஒரு மூலிகை பொருள் சாப்பாடுக்குன்னு இருக்கிறதுனாலதான் நான் என் மூலிகை போட்டு கொடுத்துருக்கிறேன். சூப்பரா இருக்கு. இது வந்து சோறுல வந்து சுட சோறுல இது மாதிரி போட்டு சாப்பிட்டாங்கன்னா சோறு அதிகமா இருக்கும். ஐயா சாப்பிட்டது எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குங்க. வேற லெவல். இந்த மாதிரி கோயம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த கோயம்பு தான் இதெல்லாம். இது வந்து நம்ம இது
పులిచికీర புளிச்சிக்கீரை தலைவா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துங்களா? இதோ ஊத்துறேன் ஐயா. రెండవది నాకు లుక్కలు కావద్దు రెండవది నాకు கொஞ்சமா தான் ஊத்துறேன் ஐயா. மசாலா ரொம்ப தெரியாது என்கிட்ட. ஓகே போதும். அதெல்லாம் விலை ஆயிப்போச்சு சார். அதெல்லாம் போட்டு நம்ம செய்யணும்னா கொஞ்சம் விலை ஆகுது. அதனாலதான் நம்ம புள்ள நம்ம என்னைக்கு இருந்தாலும் நம்ம டேஸ்ட் என்னைக்கும் விடக்கூடாது. ஆமா. ஓகே, ஆ. பக்கோடா குழம்பு நானே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். தலைவர் அவர் மசாலா போட்டு பக்கடா குழம்பு இல்ல சார், பக்கோடா குழம்பு. பக்கடா குழம்பு. ஆமா, வெங்காயம் பக்கோடா குழம்பு. வெங்காய பக்கோடா குழம்பு. ஆமா, இது பேட்டரி கடையில கேட்ட கூட நம்ம இருக்குது. அது வந்து நம்ம வெங்காயம் போட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தகுந்த நம்ம பொருள் போட்டு செஞ்சாங்கன்னா வேற லெவல்ல தூக்குது. இப்படி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு மாதிரி டேஸ்ட் கொடுத்துக்கிறேன். சூப்பரா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோ தலைவர் காமிப்பா. ஐயா வணக்கம். நான் வந்து ஐயாக்கு சாப்பிட வச்சிருக்கிறேன். அவர் சாப்பிட இன்னும் கோயம்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு பத்தாத போது நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மேல நான் பந்தி போற நிலைமாயி போச்சு. அதனால என்னன்னா என்னைக்கு இருந்தாலும் மக்கள் நான் நேரம் உண்மை சொல்றவரு என்னைக்கும் போய் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா எனக்கு எப்படி பெத்தி வெளியே தான் பெத்தாங்க. டாக்டர் எல்லாம் எனக்கு தொடல. போற வழியில வந்து கொண்டைங்க மரம் நம்ம திரிக்க கொண்டோம். வைத்தியகிரி ஈஸ்வரர்ல கையும் படல காலும் படல அப்படியே ஊய்ந்துட்டேன். அது எப்படி பிறந்தனோ அப்படித்தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயா சாப்பிட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கணும். ஐயா கோயம்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். சாப்பாடு காலி ஆயிப்போச்சு. ஐயா நம்ம என்னைக்கு இருந்தாலும் எனக்கு லைட் போடலன்னு கூட நம்ம ஃபேமஸ் என்னைக்கும் நீங்க பாத்து நீங்க போடணும். இன்னும் ஆயிட்டா இருக்குது, நான் காட்டுறேன். இந்த ரஞ்சன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் சொன்னாரு, மிஸ்டர் ரஞ்சித் நீங்களா என்னன்னு கேட்டாரு. நான் தான் ரஞ்சித் சொன்ன நேரம் வாங்க நம்ம டீ சாப்பிடலன்னு கேட்டேன். என்னைக்கு அப்பா அம்மா கூட அந்த மாதிரி கேட்கல. அவர் பார்த்ததுல இருந்து பெரிய காயர்ல பார்த்தாரு. பெரிய காயர்ல பார்த்து டீ சாப்பிட கூப்பிட்டாரு. வேணா இருக்கட்டும் சொன்னேன். பரவாயில்லப்பா, நீ நல்லா பேசுறதுனால நான் வந்து டீ சாப்பிடணும். வீட்டுக்காரமா சொன்னாங்க, என்னங்க விட்டுட்டீங்கன்னு கேக்குறாரு. அப்படி இல்லாடி அவர் வந்து நல்லா பேசுறாரு. நம்ம என்னைக்கு இருந்த ஆதி காலம் கதை அவருக்கு மூலியமா தெரியுது. எனக்கு என் வயசுல கூட 60-70 வயசுல கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த ரவ புள்ள பேசும்போது எனக்கு தெரியுதுன்னு கேட்டாரு. டீ கேட்டாரு, இல்லன்னு சொன்னாரு. சரி வா வகுத்து நிறைய சோறு வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் கூட கொடுத்தாரு. ஐயா இது வேணும்னு சொன்னேன். இல்ல இது எங்க அன்புல போய் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. என்னைக்குமே நாங்க வந்து மெட்ராஸ்ல சென்னையில எங்க போனா கூட எப்பா நீ என்ன ஆளு, நீ தூரமா உட்காரு, இட்லி 2 போடு, தூரமா எங்களுக்கு உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா என் வீடியோல வந்தவன இன்னொருத்தர் வந்து கேக்குறாரு. அவரும் ஒரு மனுஷர் தானே, நீ என்ன தனியா உட்கார சொல்றதுன்னு அவர் கேக்குறாரு. அது மாதிரி என் மக்கள் என்னைக்கும் எழுந்திரிச்சு கேட்பாங்க. ஐயா சாப்பிடுறாரு எப்படி இருக்குதுன்னு பார். காலி பண்ணிட்டாரு ஐயாக்கு சோறு. இன்னொரு ரைட் இருக்குது, அதை வந்து அப்புறம் காமிக்கிறோம். ஆமா ஓகே சூப்பர். நம்ம பக்கட கோம்பு எப்படி இருக்குதுன்னு ஐயா நீங்க சொல்லி காட்டணும். சூப்பரா இருந்தது. அது பாருங்க, ஒரு சோறு கூட மிச்சம் ஆகாது. ஒரு சோரோட மிச்சமாகாது. ஆமா, நம்ம ரைஸ் போட்டு அது மேல பக்கட கோம்பு போட்டோம்னா வேற லெவல்ல கேட்கணும். அதாவது கறி குழம்பு மாதிரி இல்ல, நம்ம கார குழம்பு மாதிரி. இது ஒரு வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா. ஆமா, டேஸ்ட் சொன்னா புரியாது. நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.